வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம குக்கிங் vlogல கேரளா ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நாம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். நீங்கள் சிக்கன் எப்போ வாங்கினாலுமே இது மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நாம் சிக்கனுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 அல்லது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போது சிக்கனோட ஸ்மெல்லு ப்ளஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கணும். இதை வந்து நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக நாம் இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 அல்லது 5 காஞ்ச மிளகா, அந்த வர மிளகா இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காஞ்ச மல்லி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு வந்து ஒரு 4 அல்லது 5 வரம்பு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வந்து 1 ஸ்பூன். அடுத்ததாக பட்டை சின்னதாக ஒரு துண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து ஏலக்காய் 1 அல்லது 2 ஏலக்காய். ஏலக்காய் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஆட் பண்ணனாலும் ஓகே தான். நாம் ஆட் பண்ண எல்லா ஸ்பைசஸுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை வறுத்து தான் வந்து நம்ம அரைக்க போகிறோம். அதுக்காக தான் இது. வறுத்து எடுத்து தனியாக ஒரு தட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஹீட் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் கேரளா ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 அல்லது 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண வேணாம், நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாம் ஆட் பண்ண வெங்காயம் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தேவைன்னா லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நாம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா வந்து பெருசாக இருந்தால் 2 பச்சை மிளகா போதும். சின்னதாக இருந்தால் 3 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 அல்லது 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க போதும். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நாம் ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வீட்டில் அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதில் ஒரு 70% மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கறி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். ஸோ 70% மட்டும் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணி ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம். ஒரு 1/2 hour ஊறினா போதும். அந்த சிக்கனை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லாமே சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. எப்படியும் சிக்கனில் வந்து தண்ணி விடும். அதனால் வந்து லைட்டாக மட்டும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன் வந்து நல்லா வேகணும். சப்போஸ் வந்து சிக்கனில் தண்ணி விடலை அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக மட்டும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அந்த தண்ணி சுண்டி சிக்கன் வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சிக்கன் வந்து நல்லா வேகணும். அதனால் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ அந்த மூடியை ஓப்பன் பண்ணி சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து லைட்டாக வெந்ததுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்கிற மசாலாவும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வெங்காயம் போட்டு வதக்கும் போது மசாலா ஆட் பண்ணியிருந்தோம். அந்த மீதி இருக்கிற மசாலா வந்து இப்போ சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த சிக்கனில் மெயினே வந்து இந்த மசாலா தான். நம்ம வறுத்து அரைக்கிற மசாலா தான். ஸோ அந்த மசாலா மட்டும் கொஞ்சம் நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்குது. நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி தண்ணி மட்டும் நல்லா சுண்டி வரணும். ஏன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்தால் தான் மசாலா வந்து ஃபுல்லாக சிக்கனில் இறங்கும். நாம் நார்மலாக செய்கிற சிக்கன் ஃப்ரையோட இது மாதிரி மசாலா வந்து வறுத்து அரைச்சி இதில் ஆட் பண்ணி சமைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும்.
ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, கேரளா ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.